டிஎம்கே சொல்றாங்க எங்க வாக்கு நீக்கிடுவாங்க, தாவேக சொல்றாங்க எங்க வாக்கு, உங்க வாக்குன்னு எப்படிப்பா தெரியும்? எழுதி ஒட்டியிருக்கா? வாரிசு அரசியலுக்கு பீகார் ஒரு அடி கொடுத்திருக்குது. அதனால தம்பி உதயநிதி கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கட்டும். புதியவர்களுக்கு பீகார் ஒரு அடி கொடுத்திருக்கிறது. அதனால பிரசாந்த் கிஷோர் மாதிரியே தம்பி விஜய் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கட்டும். நான் அண்ணன் வைகோக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன். போதையை தடுப்பதற்காக அவர் நடைபயணம் போறாராம். போதையை தடுக்கணும்னா அவர் அறிவாலயத்துக்கு தான் நடைபயணம் போறோம். அங்க இருந்து தானே போதைக்கான சட்டமே வருது. சரி, ராகுல் காந்தி சுப்ரீம் கோர்ட் போட்டு அதெல்லாம் சப்மிட் பண்ணட்டும். ஏன் அதுக்கு அவர் அஃபிடவிட் கொடுக்காம இருக்கிறாரு? எல்லாம் பொய். நான் கேட்டா அந்த பேர் அந்த வாக்குல உள்ளவங்களாம் பதில் சொன்னாங்க. மனுஷ்னு ஒருத்தர் சொன்னார், இல்ல ஏன் வாக்கு தான் அல்ல தெரியாம படம் மாத்தி போட்டுருந்தாங்க, நான் போய் வாக்களிச்சுட்டு வந்தேன்னு சொன்னார். எதிர்கட்சிகள் அதுக்கு பதில் சொல்லல, தேர்தல் ஆணையம் பதில் சொல்லல, அவர் சொன்ன வாக்காளர்களே பதில் சொன்னாங்க. நான் மறுபடியும் ஒரே ஒரு கேள்விதான் கேட்கிறேன். பீகார்ல 64 லட்சம் நீக்குனீங்கன்னு சொல்றீங்களா? 64 லட்சமும் இறங்கி உண்மையான வாக்காளர்களா இருந்தா போராடி இருக்க மாட்டாங்களா? எங்க என் வாக்குன்னு கேட்டிருக்க மாட்டாங்களா? கேட்டிருப்பாங்கல்ல. அதுதான் அங்க வெற்றி. சுமூகமா நடந்தது மட்டும் இல்ல, எதிர்கட்சிகள் கூட இங்க எங்களோட வேண்டிய வாக்கு இல்லைன்னு சொல்லல. இங்க ஒன்னே ஒண்ணு, இங்க உள்ள கட்சி தலைவர்கள் டிஎம்கே சொல்றாங்க எங்க வாக்கு நீக்கிடுவாங்க, தாவேக சொல்றாங்க எங்க வாக்கு, உங்க வாக்குன்னு எப்படிப்பா தெரியும்? எழுதி ஒட்டியிருக்கா? போட்ட பிறகு தானே தெரியும். அதனால நீங்க எஸ்ஐஆரை யாரும் தவிர்க்க முடியாது, எல்லாரும் சேர்ந்து. ஏன்னா திமுகவுக்கு சார் அப்படின்ற வார்த்தை கேட்டோடனே ஒரு கிளி வந்துருது. அண்ணா பல்கலைக்கழகத்துல ஆரம்பிச்சு, அண்ணா பல்கலைக்கழகம்னா இவங்களும் அண்ணா பல்கலைக்கழகத்துல கற்றவர்கள் தான். ஆனால் அண்ணா பல்கலைக்கழகத்திலே பிரச்சனை வரும்போது இந்த அண்ணா பல்கலைக்கழகத்துல பிரச்சனை வருது. அதனால நான் முதலமைச்சருக்கு நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். உங்க அரசு ஊழியர்கள் அது ஆர்ப்பாட்டம் பண்ண அது தடுக்கப்பட வேண்டும். அரசு ஊழியர்களுக்கும் நான் ஒரு வேண்டுகோள், இது உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்திற்காகவும் ஜனநாயக ரீதியாக நடத்தப்படுகின்ற ஒரு சீர்திருத்தம். இதில் அனைவரும் பங்கெடுக்க வேண்டும் என்பது எனது கருத்து. பாஜக தான் என்ன அழைச்சது முன்னாடி கட்சி விட்டு நீக்கினதுக்கு அப்புறம் செங்கோட்டையன் சொல்றாரு. ஆனா இன்னைக்கு தற்பொழுது பாஜக வழிகாட்டுதல் ஆலோசனை வழங்கியது இல்லைன்றாரு. அப்போ என்ன கூப்பிட்டு பேசணும்னு சொன்னாரு. இன்னைக்கு அந்த மாதிரி எதுவுமே வழங்கலன்னு முன்னுக்கு பின்முறையா பேசுறாரு. அண்ணன் செங்கோட்டையன் வேலூருக்கு வருவாரு, அந்த கேள்வி கேளுங்க. ஏன்னா எனக்கு என்ன தெரியும், அவரு சொல்றத வச்சு நேரத்துல இப்ப செங்கோட்டையன் இந்த மாதிரி ஒரு பதில் கொடுத்திருக்காரு. இல்ல அதுதான் அவர்கிட்ட கேளுங்கப்பா. இது அத பத்தி எனக்கு என்ன தெரியும்? இல்ல எங்க கூட்டணியில இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமா வெற்றி பெறும், அதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இதற்கு பீகார் ஒரு முன்னுதாரணமா இருக்குது. வாரிசு அரசியலுக்கு பீகார் ஒரு அடி கொடுத்திருக்குது. அதனால தம்பி உதயநிதி கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கட்டும். புதியவர்களுக்கு பீகார் ஒரு அடி கொடுத்திருக்கிறது. அதனால பிரசாந்த் கிஷோர் மாதிரியே தம்பி விஜய் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கட்டும். தேசிய ஜனநாயக கூட்டணி டபுள் இன்ஜின் கவர்மெண்ட் இருந்தா நமக்கு நல்லது நடக்கும்னு மக்கள் வாக்களிக்கிறார்கள். அப்ப இங்கேயும் அதிமுக பாஜக வெற்றி பெற்றா டபுள் இன்ஜின் கவர்மெண்ட் வரும். அதனால நிச்சயமாக ஒரு வெற்றி கிடைக்கும், மக்களுக்கு நல்லது நடக்கும். நான் மறுபடியும் சொல்றேன், ஒரு முறை பாஜகவிற்கும் அதிமுக உள்ள கூட்டணிக்கும் வாக்களித்து பாருங்கள், நிச்சயமாக நல்லது நடக்கும், டபுள் இன்ஜின் கவர்மெண்ட் நடக்கும் என்பது நான் கருத்து. எனக்கு நீங்க பரவாயில்ல, கட்சி தலைமையோட நீங்களே எனக்கு எங்க கட்சி எங்க போட்டி போடுறேன்னான்றது கட்சி தலைமை முடிவு பண்ணும். போட்டி போடணும்னு சொன்னா எங்க போட்டி போடுறதுன்னு கட்சி தலைமை முடிவு பண்ணா. நான் அண்ணன் வைகோக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன். போதையை தடுப்பதற்காக அவர் நடைபயணம் போறாராம். போதையை தடுக்கணும்னா அவர் அறிவாலயத்துக்கு தான் நடைபயணம் போகணும். நான் அங்க இருந்து தானே போதைக்கான சட்டமே வருது. அதனால தப்பா இண்டி கூட்டணியை சார்ந்தவர்கள் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அதே மாதிரி மேகதாது இன்னைக்கு என்னோட சகோதரர், நான் அண்ணேன்னு அழைப்பாரு. அப்படியே ராகுல் காந்தியை மாதிரி எனக்கு பாசம் உள்ளவர் யாருமே இல்லை. ஆனா அவங்க ஆட்சியில மேகதாதுவுக்கு அணை கட்டுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு ஒரு கோரிக்கை வைக்க மாட்டேன்றார் முதலமைச்சர். ஆக முதலமைச்சர் கோரிக்கை எல்லாமே பாராபட்சமாக இருக்கிறது, மக்கள் சார்ந்ததாக இல்லை என்பது எனது கருத்து. முதல்வர் நீங்க கடிதம் எழுதினாரு, மோதல் போக்கு இருக்க கூடாதுன்னு சொல்றீங்க. முதல்வரே நேரடியா மேடைகளை சொன்ன கோரிக்கைகள் கூட எதுவுமே மத்திய அரசு கண்டுக்கல அப்படின்னு சொல்றாரு. அவரு சொல்லிட்டு தான்ப்பா இருப்பாரு. நான் கேட்கிறேன், விஸ்வகர்மா திட்டத்துல 8.5 லட்சம் நமது கைவினைஞர்கள் எங்களுக்கு உதவி வேணும்னாங்க.
அதை கொடுக்க மறுக்கிறாரு. இன்னைக்கு முத்ரா திட்டத்துல தமிழகம் தான் அதிக பலன் பெற்றிருக்கிறது. செல்வ மகள் சேமிப்பு திட்டத்துல தமிழகம் தான் அதிக பலன் பெற்றிருக்கிறது. வீடுதோறும் குடிதண்ணீர்ல தமிழகம் முழுமையாக பலன் பெற்றிருக்கிறது. மத்திய அரசினால் 11 மருத்துவக் கல்லூரிகள் தமிழகத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்திற்கு எண்ணூர் போர்ட்டும் சரி, நம்மளோட வஉசி போர்ட்டும் சரி மேம்படுத்தப்பட்டிருக்கிறது. சென்னை விமான நிலையம் விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது, திருச்சி விமான நிலையம் விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது, தூத்துக்குடி விமான நிலையம் விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது, கோவை விமான நிலையம் விரிவுபடுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இதெல்லாம் யூபிஏ கவர்மெண்ட் செஞ்சாங்களா? செய்யலை. நான் பட்டியலிட்டுக்கிட்டே போவேன், ஆனால் அவங்களால பட்டியலிட முடியாது. அதனால 2026 வரைக்கும் பொறுங்கப்பா, நிச்சயமா ஆட்சி மாற்றம் வரும். மழை வரும், மழை வருகிறது, குளங்கள் நிறையும். டபுள் இன்ஜின், நாங்கள் டபுள் டிஜிட் வாங்குவோம், டபுள் இன்ஜின். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.